போலீஸார் மாதத்துக்குள்ள அந்த ராணுவம் சொன்னது நாங்கள் ஒரு மாதத்துக்குள்ள ஊழலும். தாய்க்காமர்களுக்கு வணக்கம். நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தா கோப்பாய் போலீஸ் ஸ்டேஷன் நிற்கிறோம். கோப்பாய் போலீஸ் ஸ்டேஷன் இன்றையிலிருந்து எங்கே செல்ல போகிறது என்று தெரியவில்லை. என்ன காரணம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த காணி பொதுமக்களின் காணி. பொதுமக்கள்கிட்டேருந்து 84ஆம் ஆண்டு இடம்பெயர்வுள்ள இராணுவம் எடுத்ததாக கூறப்படுகிறது. அதுக்கு பிறகு போலீஸார் இந்த இடத்துல இருந்தால் கூறப்படுகிறது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, இன்றைய தினத்தை போலீஸாரை இந்த இடத்துலேருந்து வெளியேற சொல்லி நீதிமன்ற உத்தரவுக்கமைய போலீஸார் வெளியேறிக்கின்ற காலனி திறந்து பாருங்கள். இந்த காணி உரிமையாளர்கள் என்னென்ன கூறி நம்மண்டு இப்படி சேனலுக்கு புதுசாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ தமிழர் தாயத்தில் இருக்க காணிகள் பெரும்பான்மை விட்டு கொண்டிருக்கு. அந்த வகையில் மிகவும் மன மகிழ்ச்சியாக இருக்கிறது. எத்தனை உரிமையாளர்கள் இவ்வளவு கண்ணீர் சிந்தி கவலைப்பட்டிருப்பார்கள். அவரது காணி அவர்களிடமே கிடைக்கின்றது. இன்னும் இதில் துக்கமான விஷயம் என்னவென்றால், ஏதாவது இன்றைய தினம் குற்ற சம்பவம் நடந்தால் அது எங்கே போய் முறையிடுவது கேள்விக்குறியான விஷயம். நான் சொல்லுவது சில விஷயங்களில் ஏற்றுக்கொள்ளலாம், சில விஷயங்களில் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. நீங்கள் காலனி திறந்து பாருங்க இங்கே எப்படியானது நடக்குதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா, நாங்கள் நல்லூர் அடியிலேருந்து கல்லியங்காட்டு சந்திக்கு வந்திருக்கிறோம். கல்லியங்காட்டு சந்திலேருந்து பார்த்தீங்கன்னா தான் கோப்பாய் இப்போ போலீஸாரால் விடுவிக்கப்பட்ட காணியை பார்ப்பதற்கு போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா எங்களோட கல்லியங்காடு இப்போ எவ்வளவு அபிவிருத்தி அடைஞ்சிருக்குன்னு உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஆரிய மாதம் இப்போ பாதையால் போய் கொண்டிருக்கிறோம். இதால் போய்தான் போக போலீஸ் ஸ்டேஷன் அடிக்கி நாங்கள் செல்ல போகிறோம். போலீஸார் தங்குறதுக்காக பயன்படுத்தப்பட்ட வீடுகள். போலீஸார்லாம் எங்களை வரவழைத்து இப்போ இந்த இதுகளில் அடுக்க சொல்லிங்கன்னா, இறுதியாக வைத்தூரா கல்லூரியின் அதிபராக பணியாற்றி ஓய்வு பெற்ற நான் 2010ஆம் ஆண்டு. இந்த வீட்டில் 84ஆம் ஆண்டு தொடக்கம் குடிகறி வாழ்ந்து வந்த நான் பேர்ந்து 95ஆம் ஆண்டு நடைபெற்ற பாரிய இழப்பின் போது நான் மீசாலைக்கு சென்று தெரிந்த ஒரு அதிபருடைய வீட்டில் இருந்து 96ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இங்கே இராணுவம் குடநாட்டை காப்பாற்றிய பிறகு இங்கே மீளக்குடியமர வந்தபோது இந்த வீடுகள் முழுவதும் இராணுவ கட்டுப்பாடுகள் இருந்தது. அந்த இராணுவ கட்டுப்பாடுகள் இருந்தபோது நாங்கள் சொன்னோம், நாங்கள் மீளக்குடியமர வேணும், எங்களுக்கு வீடுகள் வேணும்னு சொல்லி கதைச்சு ஒரு மாதத்துக்குள்ளே அந்த இராணுவம் சொன்னது, நாங்கள் ஒரு மாதத்துக்குள்ளே வீடுகள் மீள ஒப்படைக்கிறோம், அது பிறகு நீங்கள் வீட்டுக்கு பேருங்க கொண்டு சொன்ன பிறகு நாங்கள் 96ஆம் ஆண்டு அவர்கள் சொன்னதன் பிரகாரம் இந்த வீடை திருத்தி சேர்ந்து நாங்கள். ஆனால் 98ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த வீட்டில் இருந்து நாங்கள் அயல் வீடுகள்லாம் போலீஸ்காரர் தான் இருந்தவ. இந்த வீட்டில் மட்டும் நான் தான் இருந்தேன், நான் என் குடும்பத்தோட. ஆனால் அப்போ இருந்த ஓஎஸ்சி சொன்னவர் இந்த அந்த நேரத்தில் சில அச்சுறுத்தல்கள் அவர்களுக்கு ஏற்பட்டது. இவர்களும் பதிலுக்கு தாக்குதல் செய்வார்கள், துப்பாக்கி சூழல் கேட்கும். அந்த நேரத்தில் இரவில் நடந்தால் எங்களோட பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள், இப்போ மூத்த பிள்ளை 9 வயது, மற்ற பிள்ளைக்கு 7 வயது, மற்றவருக்கு 5 வயது, இந்த 3 பிள்ளைகளையும் வச்சுக்கொண்டு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தேன். நான் அப்போ ஓய்ஸ் சொன்னார், இந்த இடக்கிற தாக்குதல் நடக்கிறபடியால் நீங்கள் சின்ன பிள்ளைகளை வச்சுக்கொண்டு இங்கே இருக்கிறது அவ்வளவு நல்லதில்லை, வேணுமெண்டா பகலுக்கு வந்துடுங்க உங்களோட வீடுகளில், இரவுக்கு வேறு வீட்டை போங்கன்னு சொன்னார். அந்த இரவுக்கு
ஒரு வீடும் பகலுக்கு ஒரு வீடும் சென்று வந்து எனக்கு அலுப்பு தட்டுவிட்டது. பாழ்தார வேலைகளும் துணைக்களத்தில் உள்ள கூட்டங்களுக்கும் செல்ல வேணும் என்று நினைச்சு கொண்டு நான் பார்த்தேன். இனி ஒரு வீட்லேயும் சொந்த பந்த ஒன்றும் இல்லை. நான் மட்டும் பிள்ளைகளை வச்சு ஏன் வீணா அந்த பிள்ளைகளை பறி கொடுப்பான் என்ற எண்ணத்தில் நான் கிடைச்ச பொருட்களோட என் அம்மா வீட்டை கொக்குவிலுக்கு போனேன். போய் அம்மா வீட்டை இருந்து தான் இந்த வீடுகள் வாடகை எடுத்து அந்த பிள்ளைகளை வளர்த்து படிப்பிச்சு ஆளாக்கி அவர்களை இப்போ ஒரு வாழ்க்கைக்கு உகந்தவர்களாக மாற்றி ஒப்படைத்திருக்கிறேன். நான் இப்பொழுது இருக்கிற வீடு 6வது வாடகை வீடு. எவ்வளவு காலம் அலைஞ்சு உழைஞ்சு சொத்துழந்து உடைமை இழந்து இவ்வளவோ கத்தத்தின் மத்தியில் தான் நாங்கள் பதவியோ அதிபர் பதவி சம்பளம் அவ்வளவு பெருசாக ஒன்றுமில்லை. இருந்த போதும் நான் என்ற தத்துணிவின் மூலம் அந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி அவர்களை பட்டம் பெறச் செய்து படிப்பித்து அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுத்துருக்கிறேன். அதனால் இந்த வீட்டில் என்ற இறுதி காலமாவது என்ற இறுதி கிரியை கூட இங்கே தான் நடக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதனால தான் நாங்கள் இந்த வீடை பொறுப்பெடுக்க முன்னுக்கு வந்திருக்கிறோம். நீதிமன்றமும் வழக்கு போட்டு 19ஆம் ஆண்டு வழக்கு போட்டு நாங்கள் இந்த 25ஆம் ஆண்டு ஜூன் மாதம் எங்களுக்கு உங்களோட காணி கண்டதை உறுதிப்படுத்தி கொண்டு எங்களுக்கு வீடுகளை ஒப்படைக்க தீர்ப்பு தந்தது. அதன் பிரகாரம் இன்று தீர்ப்பு தந்து 3 மாதம் முடிஞ்ச பிறகும் கூட இவர்கள் அதை தாங்கள் வெளிவதற்கான முயற்சியை எடுக்காமல் மீண்டும் மீண்டும் இங்கே இருப்பதற்கான முயற்சி எடுத்தார்கள். அதுக்கு நீதிமன்றம் ஒத்து வரவில்லை. அதனால் இன்று இறுக்கமான போக்கில் இந்த வீடில் 15ஆம் தேதி கட்டாயம் உங்களுக்கு வீடு ஒப்படைக்கப்படும் என்ற நிபந்தனையின் அடிப்படையில் நாங்கள் எல்லோரும் வந்திருக்கின்றோம். நீதிமன்றத்தின் பதிவாளரும் அவர் சார்ந்த குழுவினரும் இங்கு சமூகம் தந்திருக்கிறார்கள். அவர்கள் வீடுகளை எங்களுக்கு மீண்டும் ஒப்படைத்து எங்களோட இறுதி ஆசையாவது நிறைவேற்றார்கள் என்று நம்புகின்றேன். நன்றி. போலீஸார் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டிலேருந்து அவர்களுடைய சாமான்களை வெளியில் எடுத்துக்கொண்டு செல்லினோம். இப்போ தங்கள் உடைமைகளை எல்லாம் சரி பார்த்து இந்த வீடுகளை உரிமையாளரிடம் ஒப்படைக்கணும். ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற தங்களோட உடைமைகளை போலீஸ் அதிகாரிகள் வெளியில் எடுத்து ஒழுங்குபடுத்தி இப்போ தங்களோட வேறு தங்குமிடத்துக்கு கொண்டு செல்ல போயினோம். வீடியோ எடுப்பது 3வது வீடு. அந்த வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா சாமான்கள் எல்லாம் வழியில் அடிக்கணும். வெளியேற்றப்படுகிறது. 41 ஆண்டுகள் கழிய பார்த்தீங்கன்னா இந்த வீடுகள் உரிமையாளரிடம் ஒப்படைக்கப்படுது. கிட்டத்தட்ட 84ஆம் ஆண்டு இந்த வீட்டை விட்டு வெளியேறிய உரிமையாளர்கள் இன்றைக்கு அவர்கள் வீட்டில் தங்க போயினோம். அனைத்து போலீஸாரும் தங்களது உடைமைகளை வெளியில் ஒவ்வொரு வீட்டிலேருந்தும் எடுத்து வச்சு கொண்டிருக்கணும்.
போலீஸார் பார்த்தீங்கன்னா அவைகிட்ட உடைமைகள் எல்லாமே ஏற்றிக்கணும். ஐயோ, நான் லவ் பண்ணுற மீன் இல்லை, இந்த இடத்த விட்டுட்டு போயினா இந்த மீன்களுக்கு யார் சாப்பாடு போடுறது? இந்த மேல் மாடி வீடும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ போலீஸ் அதிகாரியாக விடுவிக்கப்படுகிறது. இது வந்து பிரதான ஆஃபீஸாக செய்யப்பட்டது கோப்பாய் போலீஸ் நிலையத்தில். அவ்வளவு காணி உரிமையாளரும் மிகவும் சந்தோஷமாக இன்றைக்கு அவை மனதில் அவ்வளோ புன் சிரிப்போடு இருக்கிறேன். என்ற தங்கள் காணி தங்களிடம் கிடைக்குதுண்டு. இன்றைய தினம் இந்த கோப்பாய் போலீஸ் ஸ்டேஷனே இயங்காதுன்றதான் சொல்லலாம். என்றால் போலீஸ் அதிகாரிகள் பணிபுரிவதற்கு எந்த ஒரு இடமும் இல்லை. என்ன காரணம் என்று தெரியலை. காணொலியை தொடர்ந்து பார்ப்போம். பார்த்தீங்கன்னா அவையில் போடுற உடுப்புகள் அனைத்துமே வெளியேற்றப்படுது. நீங்கள் பாருங்க. உண்மையிலேயே என்ன ஒரு விஷயம் என்றால், இன்றைக்கு மனவருத்தத்துக்குரிய விஷயம் என்னென்றால், இன்று யாரும் செயின்கள் அறுத்தோ இல்லாத வேறு குற்றச்செயல்களில் செய்தாலோ அந்த இடத்துக்கு போலீஸ் விரைகிறதுக்கு வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இல்லை கோப்பாயில். ஏனெண்டா போலீஸ் இப்போ ஸ்டேஷன்லேருந்து போகணும், அங்கே அவையில் கைது செய்யணும், அவையில் பிடிக்கணுன்றதுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இல்லை. இப்போ அவையில் எங்கே போயிருந்து பணி செய்ய போயிடணும்னு தெரியலை. ஆனால் இது வந்து சில இதுக்கு அவதானமாக இருக்க வேணும். இது வந்து போலீஸின் சாப்பாட்டு அறை. இங்கே தான் சாப்பாடு செய்யப்பட்டு அனைத்து போலீஸாருக்கும் வழங்கி வைக்கப்பட்டு கொண்டிருந்தது. அனைத்தும் இந்த குற்றச்செயல்கள் செய்தவர்களை பிடிப்பதற்காக பயன்படுத்தப்படும் நாய்கள் இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாய்களின் பெறுமதி வந்து 25 லட்சம் 22 லட்சம் என்ற மாதிரி சொல்லப்படுகின்றது. என்ன மற்ற இது வந்து குளிர்மையாக இருக்க வேணுமா? அனைத்து வீடுகள்லேருந்து அவைகளோட மேலே வெளியில் கொண்டு வரீங்கன்னா இதில் இருக்கிற காணிகள் அனைத்தும் கிட்டத்தட்ட 2 ஏக்கரோ இல்லை 5 ஏக்கரோ வடிவாக தெரியல. அது ஏக்கர் கணக்கு நான் கேட்டேன், வடிவாக சொல்லப்படவில்லை. கிட்டத்தட்ட 7 வீடாம் இந்த இடத்துல இருக்குது. இந்த 7 வீட்டில் இருந்தாலும் போலீஸார் வந்து பாதுகாப்பு கடமையில் செய்து கொண்டிருந்தவெல்லாம். இப்போ இந்த காணி உரிமையாளர்கள் தங்கள் காணிகளை பார்த்து எப்படி இருக்குன்னு பார்ப்பதற்கெல்லாம் வந்திருக்கணும். மற்ற போலீஸாரும் தங்கள் உடைமையிலெல்லாம் வழியில் கொண்டு போய் கொண்டிருக்கணும்.